இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் தூக்கத்துல இருக்கிற பொசிஷன் பத்தி. அதாவது தூங்கும்போது பொதுவா எல்லாரும் மல்லாந்து படுப்போம், ஒரு கழிச்சு படுப்போம், இல்ல கவுந்து படுப்போம். அதாவது மல்லாந்து படுக்கிறதுனா மேல ரூஃபை பார்த்தா மாதிரி சுப்பைன் பொசிஷன்ல படுக்கிறது, சைட்ஸ்ல படுக்கிறது லெஃப்ட் ஆர் ரைட்டு, ஒரு கழிச்சு படுக்கிறோம். கவுந்து படுக்கும்போது வயத்துல நம்ம ப்ரெஷர் போட்டு படுக்கிறோம். ஸோ இந்த 3 பொசிஷன்ஸ் தான் பொதுவாக எல்லாரும் படுக்கிறது. இந்த சில பொசிஷன்ஸ்ல சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, சிலது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுட்டா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் பொதுவாக போய் பெட்டில் டைரெக்டாக மேலே பார்த்தா மாதிரி மல்லாந்து படுப்போம் இல்லையா? ஸோ அந்த பொசிஷன் என்ன ஆகும், அது ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வடத்துக்கு ரிலாக்ஸ்டு பொசிஷன் கொடுக்கும். அதாவது ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாமையும் கம்ப்ரெஸ் பண்ணாமையும் நியூட்ரல் பொசிஷனில் அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குமா. அதனால ஒன்றும் கெடுதல் கிடையாது. ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டு உடனே அந்த மாதிரி நேராக பார்த்த மாதிரி படுத்தோம்னா நம்ம சாப்பிட்டது மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகுமா, அதனால அசிடிட்டி ப்ராப்ளம், நெஞ்சு எரிச்சல் வரும். படுத்து கொஞ்ச நேரத்தில் அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ன்ஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்கும், நெஞ்சு குழியிலன்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்ன கேட்டிங்கன்னா, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் மல்லாந்து படுக்கும்போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும், அதனால் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா வேறு பொசிஷன் படுக்கணும். ஸோ அதனால் பொதுவாகவே சாப்பிட்டு உடனே படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி ஒருவேளை சாப்பிட்டு மல்லாந்து படுத்தோம்னா நம்ம சைட்ஸில் படுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நேராக படுக்கிறதால என்ன ஒரு உபாதைன்னு கேட்டிங்கன்னா, குரட்டை அதிகமாக வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, படுக்கும்போது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இந்த நாக்கு என்ன பண்ணும், நிற்க முடியாமல் பின் நோக்கி கேர்ள் ஆகிடும், சுருண்டு நிற்கும். அப்போது இந்த ஏர்வேன்றதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ நாக்கு இப்படி நேராக தான் இருக்கு இல்லையா, நமக்கு படுக்கும்போது இப்படி படுக்கும்போது என்ன ஆகும், சுருண்டு உள்ளே போகும். அப்போது இங்கே சுவாச குழாயில் அது தடப்படும் போது தான் சுவாச குழாயில் காற்று போகணும்னா ஈஸியாக அதுக்கு வழி இருக்கணும் இல்லையா? அப்போ அங்கே நாக்கு சுருண்டு இருக்கும்போது எப்படி காற்று வரும். அப்போ அதை கிழிச்சிட்டு போகும்போது தான் சத்தம் வருது. அந்த சத்தத்துக்கு பேர் தான் நம்ம ஸ்னோரிங், குரட்டைன்னு சொல்கிறோம். ஸோ மல்லாந்து படுக்கிறவங்களுக்கு தான் இந்த குரட்டையானது நிறைய இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா நமக்கு சொல்லுது. ஸோ இது மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நியூட்ரல் பொசிஷன் ஸ்பைனல் கார்டுக்கு இருந்து அதுக்கு ஒன்றும் ஹார்ம் இல்லை. பட் தென் இந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. குரட்டை விடுறவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மேல் நோக்கி பார்த்து படுக்கிறத தவிர்க்க வேண்டும். ஓகே. ஸோ 2வது பொசிஷன் கவுந்து படுக்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். கவுந்து படுக்கிறதால என்னென்னா, வயத்தில் ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்போ ஏர்வே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். நேராக படுக்கிறதோட ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் தென் அதை நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல மெடிக்கலி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கழுத்துக்கு, முதுகுக்கு மற்றும் ஸ்பைனல் கார்டுக்கு ஸ்ட்ரெயினை உண்டு பண்ணுமா, அதாவது அழுத்தத்தை உண்டு பண்ணும். நாளடைவில் பேக் பெயின் வரும் கவுந்து படுக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் பொதுவாக குரட்டை விடுறவங்க பார்த்தா, நான் நேராக படுத்தா தான் குரட்டை அதிகமாகிறது, கவுந்து படுக்கிறேன்னு அந்த பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஆனால் சைட்ஸில் படுத்தா குரட்டை இன்னும் கம்மி பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஃபைனல் பொசிஷன், அதாவது சைட்ஸில் படுக்கிற சைட் பொசிஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, உபாதைகளும் ஒன்றும் கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் படுக்கும்போது சுவாச குழாய் ஓப்பனாக தான் இருக்குமா, ஏர்வேல எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்காது. ஏன்னா நாக்கு சுருண்டுக்காது. ஸோ அப்போ காற்று போயிட்டு வரத்துக்கு சுலபமாக இருக்குன்றதால குரட்டை விடுறவங்களுக்கு அது ஈஸி பொசிஷன், குரட்டையும் கம்மியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஸ்பைனல் கார்டு நல்ல ரிலாக்ஸ்டு பொசிஷனில் அங்கே இருக்குமா. ஸோ அது நமக்கு பேக் பெயின் இருக்கவங்களுக்கும் சைடில் படுத்தா நல்லது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சைட் பொசிஷன் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்டு படுத்தாலும், ஒரு வேளை சாப்பிட்டு படுத்தாலும் சாப்பிட்ட பொருட்கள் மேலே திருப்பி வராமல், எருக்கழிச்சிட்டு வராமல், பர்னிங் சென்சேஷன் இல்லாமல் இருக்குமா. ஸோ அசிடிட்டி ப்ராப்ளத்தையும் குறைக்க முடியும், அசிடிட்டி ப்ராப்ளம் அதிகமாகாமையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த சைட்ஸில் படுக்கிறதால. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பொசிஷனாக தான் மெடிக்கலி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம நேராக படுக்கிறதோட, கவுந்து படுக்கிறதோட சைட்ஸில் படுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சைடா அந்த சைடான்னு கேட்டாங்கன்னா, அப்படிலாம் பெரிய அளவுக்கு பெனிஃபிட் லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க ரைட் சைடில் படுக்கும்போது ஹார்ட்டுக்கு லோடு கிடையாது, அதனால் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலான்னு. வேணும்னா ரைட் சைட்லேயும் நீங்கள் படுத்துக்கலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, சில மெடிக்கல் கண்டிஷன்ஸில் நீங்கள் நேராக படுக்கக்கூடாது, கொஞ்சம் எலிவேட் பண்ணி, அதாவது பேக்குக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து படுக்கணும்னா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸில் இருக்கவங்க உங்களோட டாக்டர்ஸ் அட்வைஸ் எந்த மாதிரி படுக்கலாம்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி படுத்துக்கோங்க. நான் சொல்கிறது நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் எப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம், இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்குலேருந்து நீங்கள் தூங்கும் போது நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன் பெஸ்ட்டாக இருக்குமோ அதில் படுத்துக்கோங்க. ஓகே.